இந்த மாதிரி குப்பை நகரமாக பார்த்தீங்கன்னா மதுரையே இப்போ குப்பை நகரமாக, கோயில் மாநகரம் இப்போ குப்பை நகரமாக மாறிடுச்சு. இது போன்ற பெருத்த நல்ல வளர்ச்சி பணிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்ததன் அடிப்படையில் தான் இது ஒரு நாள் நடந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட்டுட்டு நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம்னா அது வேடிக்கையான ஒன்று, சரியாக இருக்காது. எனவே எங்கள் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டலுங்க இதே மாதிரி எங்கள் மாநகராட்சி மேயர்கள், எங்கள் நிர்வாகிகளை, மாமன்ற உறுப்பினர்களை எங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு மிரட்டுவார்களானால் நிச்சயமாக அதிமுக அதுக்கான தக்க பதிலடியை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரிடம் கேட்டு அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்றது? ஒரு முறைகேடாக ஈடுபட்ட கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன பதவி? அவர் என்ன வெறியதா? அவருடைய கணவருடைய கைதுக்கு இவர் தானே காரணம், மேயர் தானே காரணம். இவங்க தான் நாங்க குற்றம் சாட்டினாங்க, இவங்களுடைய இதா தான் அவர் செய்யறாரு. எனவே அவங்ககிட்ட போய் அவருக்கு அவங்க தலைமையில போய் நாங்க போய் என்ன மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவது? பேசுறதுனால என்ன தீர்வு கிடைக்கும்? மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? மேலும் மேலும் ஊழல் தான் இங்க நடக்கும். இந்த ஊழலை கண்டுபிடிக்கணும். இந்த ஊழல் நடக்கவே கூடாது. ஏன்னா இது இப்ப தமிழகத்துல பல்வேறு மாநகராட்சி, பல்வேறு நகர சபையில் முறைகேடாக ஈடுபட்ட தலைவர்கள்லாம் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. அது புதிதாக தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் புதியதில்லை. தமிழகத்தில் எத்தனையோ இடங்கள திமுக தான், திமுகவுடைய தலைவர்கள் இன்னைக்கு அவங்க தவறான முறையில் நடந்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாமன்ற, அவங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளே அவருக்கு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மாற்றிருக்காங்க. அந்த நிலையை இங்கே நாங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்றக்காக எல்லாம் இல்லை. அவருக்கு பிறகு மாற்றாக ஏன் திமுகவுடைய எத்தனையோ மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவர் சமூகத்தை சார்ந்தவர்களே இருக்கிறாங்க, அவங்கள கொண்டுட்டு வரலாம். யாரோ ஒருத்தர் ஒரு இதை கொண்டு வந்தா தானே அதுக்கு விடிவு கிடைக்கும், மதுரை மக்களுக்கும் அதுக்கு இது கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான், வேற ஒன்றும் இதாக இல்லை. இதுவரைக்கும் கலந்து கொண்டுதான் இருந்தாங்க. இப்ப குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்ட மாதிரி 30 கோடி ரூபாய் வசூல் இருக்கு. அவங்க 21 லட்சம் ரூபாய் அவங்க காமிக்கிறாங்க. ஆனா நேற்று வரைக்கும் பார்க்கல, அது முதல்ல வரைக்கும் நிச்சயம்